மோசஸ். எண்ணாகமம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். எண்ணாகமம் 12ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனம். எண்ணாகமம் 12:7. இந்த சூழலில் நம்ம நன்றாக தெரியும். மோசேயினுடைய ஊழியத்தில் அவருடைய வார்த்தைகளை மக்களுக்கு தெளிவாக பேசுகிற, எடுத்து சொல்லுகிற, வாய் சாதுரியமான தெளிவான பேச்சு கொண்ட ஒரு ஆரோன் இருந்தார். அவருடைய கூட்டங்களிலே பாடல் நடத்துகிற ஒரு பாடகியும் இருந்தாள். ஒன்று ஒரு பிரதர், அடுத்தது சிஸ்டர் இருந்தாங்க இல்லையா? இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டே இருந்தாங்க. நமக்கு பிரசங்கத்துக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இவர் தான் பிரசங்கம் பண்ணுறாரு, அதை நான் வேறு அப்படியே சொல்லணுமா மெகாஃபோன் மாதிரி. இவர் வேறு சில நேரங்களில் பாட்டு வேறு எழுதிடுறாரு. ஏன் நம்ம மூலமாக ஆண்டவர் பேசலையா? சாதாரணமாக வர்ற சோதனை தானே. ஊழியத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு 10 வருஷம் சபை நடத்துகிறவங்களுக்கு தெரியும். இந்த டிரான்ஸ்லேட்டரும் ஒர்ஷிப் லீடருக்கும் வர்ற மூணாவும் வர்ற பிரச்சனைகள் எல்லாருக்குமே தெரியும். வரும் இல்லையா? அது வரும். இவர் மூலமாக மட்டும்தான் பேசினாரா, நான் இல்லாமல் இவரால் முடியுமா அப்படிலாம் நினைப்பாங்க. அப்போ அவருக்கு விரோதமாக, ஏன்னா ஒருத்தர் சிரிக்க மாட்டேங்கிறீங்க, ரொம்ப சீரியஸாக இருக்கிறீங்க, இதான் நிலமான்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? அப்படி இருக்கும்போது அவருக்கு விரோதமாக அவங்க புறங்கூற ஆரம்பித்தாங்க. இந்த சம்பவத்தில் நான் ரொம்ப எனக்கு விருப்பமான ஒரு வசனம் என்ன தெரியுமா? மோசேக்கு அது கேட்டானோ கேட்கலையோ, கர்த்தர் அதை கேட்டார். God heard it. அதுதான் ரொம்ப முக்கியம். God heard it. தேவன் அதை கேட்டார். கேட்டுட்டு மோசே வாயை திறக்கலை. மோசே அமைதியாக இருந்தார். அமைதியாக இருந்து அவர் அந்த 6ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி இருந்தால் அவனுக்கு ஒரு தரிசனத்தின் மூலமாக அல்லது ஒரு சொப்பனத்தின் மூலமாக நான் அவனோடு பேசுவேன். ஆனால் என்னுடைய ஊழியனாகிய, தாசன்னு தமிழில் இருக்குது, அது சரியான மொழியாக்கம், என்னுடைய ஊழியனாகி, மை சர்வன்ட், என்னுடைய ஊழியனாகிய மோசே அப்படி இல்லை. அவன் என் வீட்டில் எல்லாம், அப்படின்னா எல்லா காரியங்களிலும் அவன் உண்மையுள்ளவன், அவன் உத்தமமானவன். அவனோடு நான் தரிசனத்தின் மூலமாக அல்ல, சொப்பனத்தின் மூலமாக அல்ல, முகமுகமாய் நான் பேசுகிறேன். அவனோடு நான் மறைபொருளான சில பழமொழிகள் மூலமாக உவமைகளினால் அல்ல, சிறந்த மனதோடு நான் அவனோடு தெளிவாக நேரடியாக பேசுகிறேன். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய ஊழியனாகிய மோசேக்கு விரோதமாகும். அதுக்கு தான் முன்னால் 7ஆம் வசனத்தில் என்னுடைய ஊழியன்னு சொல்லிட்டாரு. பிறகுக்கு மறுபடியும் 8ஆம் வசனத்தில் என்னுடைய ஊழியனாக மறுபடியும் சொல்லணும். அவர் அங்கே அதை ஸ்டாம்ப் பண்ணுறார். நான் வெறுமனே மோசேன்னு சொல்ல மாட்டேன், என்னுடைய ஊழியனாகிய மோசே. 2 நேரம் இந்த வசனத்தில் ஆண்டவர் பதிலடி கொடுக்குறார். மோசே அமைதியாக இருந்தான், பட் ஆண்டவர் ஒரு பதிலடி கொடுக்குறார். மோசஸ் டிட் நாட் ரியாக்ட். மோசஸ் வாஸ் குவாய்ட். மோசே குவாய்ட்டாக இல்லைன்னா என்ன இருக்கும்? ஒரு எகிப்தியன் அடித்த மாதிரி, இதாங்க வாங்க ஆரோன் இந்த வலது பக்கம் வான்னு சொல்லி அவன் கழுத்தை அப்படி பிடிச்சிருப்பான், அந்த கோழி பிடிக்கிற மாதிரி. விரியாமல் அப்படி கழுத்தை பிடிச்சிருப்பான். ஒத்த கையாலே கழுத்தை திருக்கியிருப்பான். முடியுமா இல்லையா? அவனுக்கு ட்ரைனிங் எங்கே? எகிப்தில் அவர் ஃபீல்டு மார்ஷல். அவர் தான் மிலிட்டரி கமாண்டர், டாப் ஃபீல்டு மார்ஷல். ரொம்ப நாள் நமக்கு இந்தியாவில் ஃபீல்டு மார்ஷல்லே இல்லை. ஏன்னா அந்த ரேங்க்குக்கு யாரும் போக முடியாத அளவுக்கு வச்சுருந்தாங்க. அது வெரி ஹையஸ்ட் ரேங்க் இன் தி ஆர்மி. பட் ஹி வாஸ் த ஃபீல்டு மார்ஷல் இன் தி ஆர்மி அண்ட் த ட்ரூப்ஸ் அண்ட் ரெஜிமெண்ட் வாட் எவர் இட் இஸ் ஆஃப் ஃபேரோ. அப்படி கழுத்து கோழி திருக்கிற மாதிரி திருக்கி போட்டிருப்பான். அதனால் தான் ஆண்டு சொல்கிறாரு, அவன் தான்ப்பா உலகத்திலே சார்ந்த குணம் உள்ளது. நான் யோசிக்கிறது, அடித்து நொறுக்கி உடனே அவனே குழி தோண்டி புதைச்சிட்டான். குழி தோண்டி புதைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. அங்கே எங்கே பார்த்து புதைச்சிட்டான். அடுத்தவனை ரெடியாக வச்சுருந்தான் நாளைக்கு அடுத்த நாள் அடிக்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் எங்கே மாறிட்டான் அப்படின்னு. அப்போ
இவனுடைய உத்தமத்தை நாம் என்ன பார்க்கிறோம்னா, ஹி வாஸ் மோர் தேன் அ ப்ராஃபிட்ங்கிறார். தீர்க்கதரிசியை விட அவன் மேலானவன்கிறார். தீர்க்கதரிசினா யாரு? ஆண்டவருடைய வாய். ப்ராஃபிட் மீன்ஸ் இஸ் காட்ஸ் மவுத் பீஸ். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம ஆண்டவருக்காக பேசுகிறவர்களாக இருந்தால் போதாது, உண்மையுள்ளவர்களாய் உத்தமர்களாய் இருக்க வேண்டும். அதற்கு காரணம் என்ன? அவனுடைய உத்தமத்திற்கும் உண்மைக்கும் காரணம் என்ன? தேவனோடு இதற்கு மேல் முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு அவன் உறவு வைத்திருந்தான். His relationship with God was intimate. அந்த வேர்டை நான் கொண்டு வர்றேன், இன்டிமேசி. ரிலேஷன்ஷிப் என்ன? உறவு. இன்டிமேசின்னா நெருக்க உறவு. நெருக்க உறவு, முகமுகமாப்பா. இன்னைக்கு கூட நம்ம விசுவாசிகள் கண்ணாடியில் தான் நிழலாட்டமாக பார்க்குறோம். நான் முகமுகமாக பேசுகிறேன்ப்பா, உத்தம். அப்போ நம்ம ஆண்டவரால் ரொம்ப வல்லமையாக தீர்க்கதரிசன தொனியோடு நான் பேசுகிற கிருபையை பெற்றுக்கலாம், என்னையும் சேர்த்து சொல்கிறேன். அப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது உத்தமம். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது உண்மை. 2 நேரம் என் தாசன் என் தாசன், என் ஊழியன் என் ஊழியன் என்று சொல்லுகிறான். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை முன்னால் வைக்க போகிறேன். நீங்கள் யார் விடுற? நான் தேவனுடைய ஊழியக்காரன், சரியா? நான் தேவனுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுவது வேறு, தேவன் நம்மை இவன் என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்வது வேறு. வித்தியாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. There is one thing that we claim that I am God's servant. It is another thing that God testifies He is my servant. இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள பிரிட்ஜு தான் அந்த உத்தமம் இருக்கு. இந்த ரெண்டையும் இணைக்கிறது தான் அந்த உத்தமம். உத்தமம் என்று ஒன்று இருக்குமானால், நான் தேவனுடைய ஊழியன் என்று சொல்லி மாறுதட்டுவதோடு நிற்காமல், தேவன் நம்மை மற்றவர்களுக்கு முன்பாக இவன் என்னுடைய, புரியுதா உங்களுக்கு? இதுதான் அந்த டெவலப்மெண்ட். இந்த திருவசனத்தில் இவ்வளோ அழகாக அந்த டெவலப்மெண்ட் வந்து கொண்டு இருக்கிறது. நாம் இப்போ புதிய பாட்டில் பார்த்தோம்னா, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் 4 பேரை ஆண்டவர் வந்து இவன் என்னுடைய ஊழியன், இவன் என்னுடைய தாசன் சொல்கிறார். பழைய பாட்டில் வந்து தாசன் தாசன் வருது, அது வந்து ஊழியன் ஊழியன். நம்ம அதை அர்த்தப்படுத்தி கொள்ளலாம். அந்த மொழியாக்கம் கூட இந்த வார்த்தைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். முதல்ல என் தாசன் என்று பெயர் பெற்றது ஆபிரகாம். அடுத்தது என் ஊழியன் அல்லது என் தாசன் என்று பெயர் பெற்றது மோசே. அடுத்தது அந்த விதமான தேவனால் நிரூபிக்கப்பட்டது காலேப், என் தாசனாகிய காலேப். அடுத்தது யோபு. யார்கிட்ட பேசுகிறாரு? பிசாசர்கிட்ட. ஆண்டவர் சொல்கிறாரு, என் தாசனாகிய யோபு. அடுத்தது ஏசாயா, என் தாசன். அடுத்தது செருபாபேல், என் தாசனாகிய செருபாபேலே. கடைசியாக பழைய ஏற்பாட்டிலேயே தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, என் தாசன் இளங்கிளையை போல் எழும்புவார். ஏசாயா 42:1-4. இந்த என் தாசன் என் தாசன் என்பது குறித்து பைபிள் பேர்ஸ், பைபிள் முத்துக்கள் என்கிற என்னுடைய புத்தகத்தில் 187வது அத்தியாயத்தில் விவரமான ஒரு சுருக்க குறிப்பு, a broad and a clear outline is given in chapter 187 of my book Bible Verse. இது என்னாகமாக வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக் இல்லையா? அது ஒரு சரித்திரபூர்வமான புத்தகம். ஒரு சரித்திரபூர்வமான புத்தகத்தில் மோசே வந்து உத்தமன், உண்மை உள்ளவர் என்று ஆண்டவரால் சாட்சி பெற்றிருக்கிறான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு விளங்கி கொள்ளக்கூடிய வகைக்கும் சற்று அப்பாற்பட்ட கடினமான ஒரு உபதேச புத்தகம் உண்டு. அது உங்களுக்கு எந்த புத்தகமும் தெரியாது. எனக்கு பல்ல உடைக்கிற புத்தகம் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் நிறுவனம் தான். அதனால தான் அவர் தான் பேரை சொல்லாமல் எழுதிட்டார். எதுக்கிடா நம்ம எழுதி நம்மகிட்ட ஏதாவது சண்டை கிட்ட போட வருவாங்க. நான் போனால் பரலோகத்துக்கு போனால் நான் கண்டிப்பாக நான் கண்டுபிடிக்கணும், இந்த எபிரேயர் நிறுவனம் யார் எழுதுனேன்.
வார்த்தைக்கு வார்த்தை பல்ல உடைக்குது இல்லையா? உங்களுக்கு உடைக்கலையோ? ரொம்ப கஷ்டமான ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தில் இந்த ஆபிரகாம், இந்த மோசே உத்தமன் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஸோ எபிரேயர் நிருபம் நம்ம சொல்கிறோம், அது இல்லை, எண்ணாகமும் அது பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒரு சரித்திர புத்தகம். ஸோ சரித்திர புத்தகத்தில் ஒருத்தருடைய பயோகிராஃபி, அவருடைய சரிதை குறித்து எழுதும் பொழுது, வாழ்க்கை சரிதை குறித்து எழுதும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது உத்தமன் சொல்லி. பட் இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா, புதிய ஏற்பாட்டில் ஒரு உபதேச புத்தகம்னு ஒன்று இருக்குது. சார் டாக்டர்னல் எபிசில். அந்த எபிசில் எபிரேயர் மிகவும் கடினமான ஒரு புத்தகம். 27 அது ரொம்ப கடினமான புத்தகம். அந்த புத்தகத்திலும் அதே வார்த்தைகள் இங்கே பரிமாறப்பட்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமான காரியம். அதுதான் நம்ம வந்து எபிரேயர் 3ஆம் அத்தியாயம் நம்ம அந்த 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். 3:5 வாசிக்கிறேன். Moses indeed was faithful in all his house as a servant for a testimony of those things which would be spoken afterward. அப்போ அன்னைக்கே மோசே உத்தமன் என்று சொல்லப்பட்டது பின்னால் வரப்போகிறவர்களுக்கு சாட்சியாக முன்குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ he stands a tall example among the Bible characters for this supreme character of faithfulness. உத்தமம், உண்மை என்கிற இந்த உயரிய உசிதமான குணத்திற்கு எல்லாருக்கும் மேலே உயர்ந்து நிற்கிறார் இந்த மோசே என்கிற வேதாகம கதாபாத்திரம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லியிருக்குன்னா, 6ஆம் வசனத்தில் கிரைஸ்ட் அது கம்பேர் பண்ணியிருக்கு. இப்போ அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, மோசஸ் இண்டீட் வாஸ் ஃபெய்த்ஃபுல். தமிழ் அது எப்படி இருக்குது? மோசே எங்கே உண்மையோட இருந்தால் அந்த இண்டீடுங்கிற வார்த்தை அங்கே தமிழில் வரல. இண்டீடுன்னா உண்மையாகவே அவன் உத்தமனாக இருந்தான். அடுத்தது அவருடைய வீட்டில் எங்கும், ஆல் ஹிஸ் ஹவுஸ். இங்கே இதில் கொஞ்சம் உத்தமம், அதில் உத்தமம் இல்லை, எங்கும். அடுத்தது பின்னால் சொல்லப்பட போகிறவைகளுக்கு சாட்சியாக. இந்த 3 அதில் இருக்குது அவனுடைய உத்தமத்தை குறித்து பார்க்கும் பொழுது. அதாவது உண்மையாகவே அவன் உத்தமம். அதாவது என்ன, அவன் வெளிமனே இப்படி ஷோ காட்டினவன் இல்லை. நாட் அ ஷோ ஆஃப். He was not simply exhibiting himself, his goodness. He was actually, really, truly, he was faithful. அடுத்தது இந்த காரியத்தில் கொஞ்சம், அந்த காரியத்தில் கொஞ்சம், அதை பொறுத்தளவில் பரவாயில்ல, பட் இது அப்படின்னு இல்லை, பட்டே கிடையாது அவனுடைய வாழ்க்கையில். தேவனுடைய வீட்டில் எங்கும், ஃபுல் ஆர்பிட். அதே மாதிரி அந்த நாட்களுக்கு மட்டும் இல்லை, பின்னால் சொல்லப்பட போகிற காரியங்கள். இப்போ நம்முடைய லைஃப்பில் இது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு சத்தியத்தை மோசே நமக்கு முன்பாக நிறுத்துவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார் என்று பாருங்கள். அங்கே மை சர்வெண்ட், இங்கே ஏ சர்வெண்ட். அங்கே என் தாசன், இங்கே தாசன். அதில் ரொம்ப எனக்கு இன்றைக்கி ரொம்ப அதை வாசிக்கும் போது எனக்கு கண்ணீரே வந்துடுச்சு. என்னென்னா அந்த 2ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் அதை நோட் பண்ணிங்களா என்ன தெரில. ஒவ்வொரு தடவை பைபிள் படிக்கும் போதும் இதான் நமக்கு அப்படி புதுசாக வருது. 2ஆம் வசனத்தில் பாருங்கள், மோசே தன்னை நியமித்தவருக்கு உண்மையாக இருந்தது போல இயேசுவும் உண்மையாக இருக்கிறார். இது எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இந்த வசனத்தை பற்றி வாசிக்கும் பொழுதே எனக்கு பயமாக இருக்கு. என்னென்னா, இயேசுவை போல் மோசேன்னு சொல்லலை, மோசையை போல் இயேசு. ஒரு மாதிரி இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. எனக்கெல்லாம் அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு வாசிக்கும் பொழுது. வேறு யாரை பற்றியும் அப்படி எழுதியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். மோசஸ் லைக் ஜீசஸ் இல்லை, ஜீசஸ் லைக் அந்த மாதிரி ஒரு ஹை ஸ்கோர் இந்த மோசை மூலமாக நமக்கு கிடைச்சது. ஆம்பரியமானவர்களே, உத்தமம் என்றால் நாம் படிக்கிற பாடம் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனோடு நெருக்க உறவு. குறிச்சிக்கங்க, தேவனோடு நெருக்கமானலாம் போகிறீங்க, நல்லா சுத்தமாக நல்லா பேசுங்களாம். தேவனோடு நெருக்க உறவு. தமிழ் எழுதும்போது நெருக்க அந்த ஊ கூட போட்டுடலாம்.
இந்த ஆ ஈ போடாமல் இந்த நெருக்க ஊ அப்படி கூட போட்டுருவோம். அது ஒரே வார்த்தையாயிரும். இன்டிமெசிங்கிற ஒரே வார்த்தை நெருக்க உறவு. ஸோ முதல்ல நம்ம ஆபிரகாம், அதில் உத்தமம் என்பதற்கு நாம் படித்தது உத்தமம் என்றால் விசுவாசமும் கீழ்ப்படிதலும். இப்போ ரெண்டாவது உத்தமம் என்றால் தேவனோடு நெருக்க உறவு. சரி, முதல் நபர், முதல் கதாபாத்திரம் ஆபிரகாம். அடுத்தது மோசே.